ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை. உலகத்தின் பயனற்ற தன்மையும் சும்மா இருத்தலும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மெய்யுணர்ந்த ஞானிகள் செயலற்று சும்மா இருக்கவே விரும்பி வேண்டினர். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தலனே என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். வளலூர் வள்ளல் பெருமான் திருவருப்பாவில் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேனும் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று சும்மா இருப்பதே சுகமென ஏங்குகிறார். பகவான் ரமண மகரிஷி அட்சர மணமாலையில் அருணாச்சல அட்சர மணமாலையில் சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா என பாடுகிறார். சொல்லுணர்வு அடங்கினால் சுகம் அனுபவமாகும். இறைவன் நம்மோடு கலந்திருந்தால் சொல்லுணர்வு அடங்கி சுக உணர்வு கிளர்ந்தெழும். எனவேதான் இறை சுரூபமான ஞானிகள் மௌனமாகி விடுகிறார்கள். உலகத்தாரோடு பேசுவதால் தனக்கும் உலகத்துக்கும் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து மௌன விரதம் கொள்கின்றனர். ஞானிகளுக்கு எந்த தேவையும் இல்லை. உலகத்தார் ஞானிகளின் மொழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே சும்மா இருக்க இச்சிக்கின்றனர். உலக காரியங்கள் எல்லாம் தாமே நடைபெறுகின்றன. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு சீவர்களின் ஜனனம் பிராரப்த கர்மத்தோடு நிகழ்கிறது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவைகள் நடந்தேறும். அது இயற்கை விதி. ஒரு காரியம் நிறைவேறும் போது நாம் அதை செய்வதாக வேண்டுமானால் பெருமை பேசிக்கொள்ளலாம். கீதையில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கூறுகிறார், நீ யுத்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் போர்க்களத்தில் எல்லோரும் சாவது உறுதி. ஏற்கனவே அவர்கள் என்னால் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறுகிறார். நடப்பது என் செய்யணும் நில்லாது, நடவாதது எம் முயற்சிக்கணும், நடவாது இதுவே தின்னும். எனவே மௌனமாய் சும்மா இருத்தல் நன்று என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார். சும்மா இருப்பதே நமக்கும் உலகத்திற்கும் நல்லது. சும்மா இருப்பது என்பது சோம்பல் அல்ல, அது ஒரு பெரிய கிரிகை செயல். ஒரு கிரியைக்கு ஆதாரம் இச்சை, விருப்பம். ஒரு செயலை செய்வதற்கு முதலில் விருப்பம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது செயல் வடிவம் பெறும். எண்ணமே செயல் வடிவம் பெறுகிறது. இச்சையும் கிரியையும் ஒன்றே. இச்சையின் அதாவது ஒரு செயலை செய்ய விரும்பும் விருப்பத்தின் தீவிரத்தை பொறுத்தே செயல் நிறைவேறும். இச்சை அதிகரிக்க அதிகரிக்க செயலும் தீவிரப்படும். ஞானிகளுக்கு இச்சைக்கும் கிரியைக்கும் இடைவெளி கிடையாது. எனவே சங்கல்பம் கொண்ட மாத்திரத்தில் உடனே அந்த காரியம் நிறைவேறும். ஞானிகள் அகந்தை உணர்வு அற்றவர்கள். அவர்களுடைய சந்நிதியில் தாமாகவே அவர்கள் முயற்சி என்று காரியம் நடைபெறும். ஞானிகள் உலகத்தின் பயனற்ற தன்மை உணர்ந்து உலக நாட்டத்தை துறந்து ஆத்மஸ்வரூபமாக சும்மா இருக்கிறார்கள். உலகத்தை பொறுத்தவரை உடலால் புரியும் வினையே செயல் என்று சொல்லப்படும். ஞானிகள் மனதால் செய்யப்படும் கிரியையே பிரதானமாக கொள்வர். செயலை சும்மா இச்சிப்பது போன்று சும்மா இருக்கவும் இச்சா சக்தி தேவை. உலகத்தின் பயனற்ற தன்மையை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் ஒருவன் சும்மா இருக்க விருப்பம் கொள்வான். செயலாற்ற தீவிரமாக விருப்பம் கொள்வது போன்று சும்மா இருக்கவும் தீவிர இச்சாசக்தி தேவை. அப்போதுதான் சும்மா இருக்க செயல்படுவான். விழிப்பில் மனம் தன் இருப்பை விட்டு உலகில் சுகம் தேடி கிளம்பிவிடுகிறது. இதுவே அறியாமை எனப்படும். சுகம் உலகப் பொருள்கள் கிஞ்சித்தும் இல்லை. மனதின் இருப்பாகிய ஆத்மாவே சுகம். தன் இருப்பு வேறு சுகம் வேறு அல்ல என்பதை மனம் உணர வேண்டும். சுகம் தேடி உலகத்தில் அலைவது பயனற்றது என்ற உண்மையை மனம் உணரும்போதுதான் அது தன் இருப்பிடத்தில் தங்கி சுகம் காணும். அப்போதுதான் சும்மா இருக்கும் சுகம் முழுமையடையும். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.